ஹலோ கைஸ், நான் அந்த மாதிரி தப்பு இருந்தா சரி. நம்மக்கிட்ட என்னென்னா புது ஸ்டாக் வந்திருக்குன்னு பார்க்க போனால் முதல்ல நியோன் ஜீப்ரா. ஸோ நியோன் ஜீப்ரா ரொம்ப நஞ்சு போய் வந்திருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ரொம்ப குட்டியான சைஸ் தான் வந்திருக்கு. சரி, இருந்தாலும் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம ரொம்ப கெஞ்சி கேட்டனால இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படி அள்ளி விட்டார். ஸோ இது பீஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அல்பினோ ஃபுல் ரெட்டி எப்போவுமே குறையாத ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வாட்டி சும்மா ரத்தமாட்ட சிகப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டல, சூப்பராக இருக்குல்ல. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதிலே நம்ம ப்ரீடும் கலந்து விட்டுருக்கோம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அப்படி எத்தனை பேர் வேணும்னு மட்டும் கேளுங்க. ஸோ 1 டேவில் ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு நான் தயார். ஸோ வாங்குறதுக்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணிவிட்டு எங்கே வந்துடுங்க. ஆனால் ஆன்லைன் பேமெண்ட் தான். ஆஃப்லைன் பேமெண்ட்டு ஜிபே, ஃபோன்பே மட்டும் தான் நமக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறவங்க மேக்ஸிமம் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளோட கருத்தை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கு. ஸோ ஜெட் பிளாக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம நல்ல ஒரு கலர்ஃபுல்லான சூப்பராக இருக்குல்ல. கருப்பில் என்னடா கலரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, வாய் வளர எப்படி வந்துருச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு சூப்பரான குவாலிட்டியில் தான் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ 1-2 பிடிச்சி காட்டலாமா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டேன். செம்மையாக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பிளராக தெரியறதுனால ஓரளவுக்கு கிளியரன்ஸாக தெரியாது. ஸோ அப்பப்போ வர வெயில் மழை மாற்றி அடிக்கிறதுனால லைட்டாக தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க ப்ரோ. இதுதான் மேல் ஃபீமேல். மேல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஃபீமேல் கொஞ்சம் எக் லோடாகவே இருக்குது. ஸோ அடுத்தது என்ன வெரைட்டி கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோய். ஸோ கோய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கப்பி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோயில் பிளாட்டினம் கோய் தம்போயர். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். இது பேர் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு தான் கொடுக்குறதா பிளானு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சூப்பரான குவாலிட்டிங்க. உண்மையாலுமே ப்ரீடிங் சைஸில் நண்பர் கொடுத்தாரு. எல்லா பசங்களுக்கும் உங்களோட ரெகுலர் கஸ்டமரும் சரி, நியூ கஸ்டமரும் சரி கொடுத்து ஒரு வாட்டியாவது அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியே தான் கொடுத்தா அப்படி. ஸோ அதனால் இதுவுமே நம்ம ரீசெண்டாக சேலுக்கு கொண்டாண்டோம். ஒரு 350 இருந்தால் நீங்கள் இதை வாங்கிட்டு அப்படியே ப்ரீட் பண்ண குட்டி இருந்தால் கூட குட்டியை ஒரு சைஸ் அதுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ தாராளமாக நான் வாங்கிப்பேன். இதில் எங்கிட்ட எந்த ஃபீஸஸ் வாங்கினாலும் சரிங்க. நீங்கள் பெருசாக்கி அதை குட்டி போட்டதுக்கப்புறம் குட்டியை கொஞ்சம் பெருசாக்குனீங்கன்னா எனக்கே நீங்கள் சேலுக்கு கொடுக்கலாம். நிறைய பசங்க சூப்பராக எனக்கு கம்மி ரேட்டில் கொடுக்குறனால தான் நம்ம அப்படியே நம்ம கம்மி ரேட்டுக்கு குவாலிட்டியான ஃபிஷ்ஷை நம்ம அனுப்ப முடியுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்டா. ஸோ பீட்டா பார்த்திங்கன்னா 49 ரூபாய்க்கு நம்ம ரீசெண்டாக ஸ்டாக் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுவும் தீர மறுபடியும் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க இந்த 49 ரூபா பீட்டாவுக்கு. ஸோ பாட்லிங் சைஸ் இருந்தாலும் கூட நம்ம பிடிச்சி காட்டுறோம், குவாலிட்டியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாங்குகிற எல்லாருக்குமே ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க இதையும் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கால் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ எத்தனை பீசஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிடுங்க. நான் அமௌண்ட் சொல்லிடுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் காட்டுறது அந்த கலர்ஸ் மட்டும்தான். ஒரு 3 கலர்ஸ் காட்டினா 3 கலர்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாட்டினம் தம்போயர். ஸோ பிளாட்டினம் தம்போயர் பார்த்திங்கன்னா இயர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு இந்த வாட்டி ஃபீல் ஆகுது. ஸோ பாருங்கள், இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 70 ரூபா தாங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதுவுமே பார்த்திங்கன்னா வெறும் 70 ரூபா தான். கம்மியான ப்ரைஸுக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். தேவைப்படுறவங்க இதுவுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதிலே பார்த்திங்கன்னா தம்போயரும் இருக்குது அண்ட் சில்லி மொசிக்குமே கலந்து விட்டுருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க இதுவும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பராக வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். குட்டி வசவசன்னு தான் போடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்வீடு. பெரிய டக்வீடு பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ரீசெண்டாக கிடச்சிது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பேக் வெறும் 50 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அதே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷு வாங்கும்போது பிளான்ட் ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். அது நீங்கள் எந்த பிளான்ட் கேட்டிங்கனாலும் ஃப்ரீ தான். ஸோ டக்வீட் கேட்குறீங்களா, அசோலா கேட்குறீங்களா, இல்லை ஃபாக்ஸில் கேட்குறீங்களா, கப்பி கிராஸ் கேட்குறீங்களா, எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். ஏதாவது ஒரு பேக் ஒன்று மட்டும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நம்மளும் காசு போட்டு தான் வாங்குகிறோம். அதனால் உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா தம்போயர் மாலி. ஸோ இம்போர்ட்டர்லேயே மாலி கொஞ்சம் ஸ்டாக் எப்போவுமே நம்ம அவைலபிளாக வச்சுருப்போம். எப்பயுமே குறையாமல் ஸ்டாக் தான் நம்மகிட்ட இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம 75 ரூபாய்க்கு தான் கொடுக்குறதா பிளான். ஸோ 75 ரூபாய்க்கு தம்போயர் மாலி சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இது என்னடா ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட வேணாம். இதுவுமே வயிறு குண்டாக தான் இருக்குது. இதுவுமே குட்டி போடுச்சுன்னா ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 குட்டிக்கு மேலே போட்டாலும் கீழே போடாது. அது கேர் பண்ணுற விதத்தில் நம்ம கேர் பண்ணோம்னா குட்டி எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றிடலாம். காப்பாற்றிட்டா அதுக்கப்புறம் என்ன பெருசு பண்ணிவிட்டால் நீங்கள் எனக்கே கூட கால் பண்ணி ப்ரோ நம்மக்கிட்ட ஒரு 10-20 மாலியாட்டம் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு கொரியர் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட்டாக நான் அமுச்சு விட்ருவேன். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் நண்பரே.